ஒரு காலத்தில் தெற்கு கோடுகளின் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு யோகி யாராலும் அறியப்படாதவனாய் தவம் இருந்தார். அவர் பெயர் இடைக்காட்டு சித்தர். பூமியின் அதிர்வுகளை உணர்ந்தவர். பகலில் சூரியனுடன் பேசும் சக்தியும் இரவில் நட்சத்திரங்களுடன் வழிநடத்தும் ஞானமும் அவரிடம் இருந்தது. அவர் பேசுவதில்லை, ஆனால் அவரது அமைதிக்குள் பிரபஞ்சத்தின் முழு பதில்களும் இருந்தன. ஒரு நாள் ஒரு தவசி காட்டுக்குள் வழி தவறினார். நீரும் இல்லாத, உணவும் இல்லாத அந்த இடத்தில் அவரது உயிர் மெதுவாக கரைந்து கொண்டிருந்தது. அந்த வேளையில் காற்று நடுவே நெடுந்தூரம் நடக்க வெளிச்சம் போல தோன்றினார் இடைக்காட்டு சித்தர். ஒரே பார்வையில் அந்த தவசிக்கு உயிர் திரும்பியது. உன் ஆன்ம பயணம் இனிமேல் ஒளியோடு தொடரட்டும் என்று கூறி அவர் அமைதியான ஒரு புன்னகையுடன் மாயமானார். இன்று அவர் இல்லை என்றாலும் அவர் பாய்ந்த ஒளி இன்னும் காட்டுக்குள் நடமாடுகிறது. சிலருக்கு மட்டும் தெரியும், அவரது ஜீவ சமாதி ஒரு மரத்தின் வேர் கீழ் இன்னும் இருக்கிறது. மேலும் அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.